Hi viewers. Hi viewers. இன்னைக்கு தவளை அடை எப்படி பண்றதுன்றது நான் சொல்றேன். Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணுங்க. please subscribe பண்ணுங்க. Please subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell button press பண்ணுங்க. Bell button please subscribe பண்ணுங்க. Hi, how are you all? Happy holidays. How are you all? Happy holidays. Happy holidays. இப்போ தவளை அடை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது பச்சை அரிசி, இது ரா ரைஸ். ஒரு கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கம்மியாக போட்டிருக்கேன். துவரம்பருப்பு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம அதில் 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் எடுத்திருக்கேன், மிளகு. இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஒரு தட்டில் போட்டுண்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து, இந்த மாதிரி தண்ணி எடுத்து நல்ல தண்ணி அதை எடுத்து இப்படி தெளித்து விட்டுக்கோங்க. இப்படி தெளித்து விட்டுட்டு ஃபேனில் கொஞ்சம் காயட்டும். இதை வந்து நம்ம அரைக்கணும். இது பவுடர் மாதிரி அரைச்சி உப்புமா மாதிரி பண்ணி அப்புறம் தவளை அடை தட்டணும். நம்ம இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லீவில் பசங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது எந்த சட்னி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் 2 ஸ்ப்ரிங்கிள் வாட்டர் இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். 2 கொஞ்சமாக இந்த கையளவில் 2 கையளவு இப்படி தெளித்து இப்படி கொஞ்சம் ஆற விட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இது ஆறட்டும். ஃபேனில் வச்சு ஆற வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 4 to 5 மினிட்ஸ் வச்சா போதும், நல்லா காஞ்சிரும். இப்போ இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். நல்ல பொடியாக ரவை பதத்துக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது கூட இந்த பெப்பரும் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ரவா பதத்துக்கு. இப்போ இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு நம்ம போட்டிருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் நல்லா ரவை மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம், கடுகு எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு வெடிச்சிட்டு இப்போ கொஞ்சமாக ஜீரகம் போடலாம். காரத்துக்கு மிளகு தான் நம்ம அதுலேயே போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். தட்டி அப்படியே போட்டு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1 கப்பு இது எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 1 கப்புக்கு 2 கப்பு அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாதி கப்பு துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். அதனால் டோட்டலாக 3 கப்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணியை விட்டுடலாம். இதை வந்து சிம்மில் வச்சுண்டு, நாபை சிம்மில் வச்சுண்டு தண்ணி விடுங்க. இப்போ நல்லா இது கொதிச்சு வரட்டும். இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்புமா மாதிரி இப்போ கலரி எடுக்கணும். தேவையான அளவு இப்பயே உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கொதிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ரவை பதத்துக்கு போட்டு கலரிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கட்டி தட்டாமல் கலரிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். இதிலேருந்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இது லைட்டாக கொஞ்சம் ஆறட்டும். கையில் தட்டுற அளவு ஆறுனா போதும். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. வாழை இலை இருந்தால் ரொம்ப வெல் அண்ட் குட். இப்போ எனக்கு வாழை இலை கிடைக்கல, அதனால நான் இந்த கவர் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக எடுத்து இப்படி தட்டி தட்டி இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு நம்ம எடுக்கலாம். இது நான் வந்து அயன் தோசை தவா நான் வச்சுருக்கிறதுனால நான் இதில் போடுறேன்.
உங்கள்கிட்ட எந்த பேன் இருக்கோ அதில் போட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி நீங்கள் பண்ணணும். அதாவது கொஞ்சமாக தவாலையே போட்டு அதை வறுத்து எடுக்கணும். கொஞ்சமாக ஒரு உருண்டை மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் தடவிருக்கேன். இப்படி தட்டிக்கோங்க. தட்டி தோசை தவால போட்டு நல்லா செவக்காத அடை மாதிரி பண்ணி நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இந்த மாதிரி இப்போ இதில் நான் 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 4 கூட போட்டு நீங்கள் செய்யலாம். இது எவ்வளோ எண்ணெய் வேணுமோ இதில் நீங்கள் விட்டுக்கலாம் கிறிஸ்பாக வரத்துக்கு. இது கொஞ்சம் வேலைப்பாடு அதிகம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சு, குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்லா கொடுக்கலாம். ஆனால் ஒன்று என்ன பண்ணணும், நீங்கள் இப்படி மூடி போட்டு சமைச்சு எடுக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம திருப்பி போடலாம். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இப்போ மூடி போட்டு வேகட்டும். அது கொஞ்சம் மிதமான தீயில வச்சு நீங்கள் வேக வைக்கணும். இப்போ தவளாடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இது வந்து 2 டைப் உண்டு. இது ஃபஸ்ட்டு மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த மெத்தட் நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன்.